Taste the Daily. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள எண்கள் பகுதியில் மண்பானை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. எண்கள் பகுதியில் மண்பாண்டம் தொழிலாளர்கள் மண்சட்டி, மண்பானை போன்ற பொருட்களை செய்வதில் மும்முரம் காட்டியுள்ளனர். இந்த நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு மழைக்காலங்களில் வழங்கும் 5000 ரூபாய் நிவாரணத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும், மண்பாண்ட தொழில் செய்ய மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி தேவையில்லை என அரசு அறிவிக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மழைக்கால நிவாரணம்னா 5000 ரூபா கொடுக்குறாங்க. அது மழைக்காலத்தில் அக்டோபர் நவம்பரில் கொடுக்க வேண்டிய பணத்தை மார்ச் ஏப்ரலில் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை மீனவர்கள் கொடுக்குற மாதிரி 10,000 உயர்த்தி எங்களுக்கு 10,000 அக்டோபர் நவம்பரில் கொடுத்து அந்த மழைக்காலத்தில் தொழில் செய்ய ஏதுவாக இருக்கும். இப்போயே நானே ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு தான் அந்த தொழிலை செஞ்சுட்ருக்கேன். மழை காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் செட்டும் கிட்டும் போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த தொழிலை செஞ்சுட்டு, ஏன்னா பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் திருப்பி போக சொல்லக்கூடாது. மண்பாண்ட தொழிலுக்கு மண் எடுக்கிறதுக்கு அரசு அனுமதி தேவையில்லைன்னு தமிழ்நாடு அரசு அறிவித்தா இன்னும் நல்லாயிருக்கும். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட பணியை ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் தொடங்கி வைத்தார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்தநாயக்கன் பாளையம் தமையனூர் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் அமைக்கும் பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இதனை ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் குடிநீர் இணைப்பில் திமுக கவுன்சிலர் முறைகேடு செய்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 47வது வார்டு ஆண்டிப்பட்டி தெருவில் திமுக கவுன்சிலர் புனிதா வார்டுக்கு தொடர்பில்லாத தனது உறவினர் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதால் தங்கள் பகுதிக்கு வரும் தண்ணீரின் அளவு குறைந்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புனிதாங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் பைப் 2 பைப் இல்லீகலா எந்த ஒரு என்ஓசியும் வாங்காம அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் 2 பைப்பை போட்டுட்டு இருக்காங்க. இதனால எல்லா பொதுமக்களும் பாதிப்படைகிறாங்க. இதை கேட்டால் எங்களே மிரட்டுறாங்க. இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு அவங்களை கவுன்சிலர் ஆக்கணும், அவங்க சொந்தக்காரங்களுக்கு பைப்பு போடுறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆக்கணும். சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் ஜீன்ஸ் பேண்ட் உடைக்கு பட்டன் தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தேவராஜ் பிரதான சாலையில் உள்ள இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றி மளமளவென எரிய துவங்கியது. இதைத் தொடர்ந்து பணியில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேறினர். தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்ட போது பொதுமக்கள் ஏராளமானோர் வேடிக்கை பார்த்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் பயிரிடும் விவசாயிகள் அரசின் அங்கீகாரம் இல்லை என வேதனை அடைந்துள்ளனர். உளுத்தூர் கிராம பகுதியில் பாரம்பரிய நெல் ரகங்களான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கையான உரங்களை கொண்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பாரம்பரிய நெல் ரகங்களை விற்பனை செய்வதில் வேண்டுமென்றே அலைக்கழிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய அங்கீகாரம் கிடைக்க ஸ்டாலின் அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த சந்தைப்படுத்த முடியல. அது சந்தைப்படுத்த எங்களுக்கு சான்றிதழ் இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு மற்றவங்க நம்புவாங்க. மற்ற உரம் போகிறது எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எங்களுக்கு. அடுத்தது எங்களுக்கு இயற்கை விவசாயிகளுக்கு இயற்கை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இயற்கை உரங்கள் கொடுத்தா மிக்க நன்றியாக இருக்கும். சிவகங்கை மாவட்டம் மருத்துவக் கல்லூரி அருகில் தினமும் டன் கணக்கில் குப்பைகளை கொட்டியிருப்பதால் நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் தினமும் 13 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு முறையான குப்பை கிடங்கு இல்லாததால் பல நீர்நிலைகளிலும் மருத்துவக் கல்லூரியை சுற்றியிருக்கும் இடங்களிலும் கொட்டி தீ வைத்து எரிக்கப்படுவதால் அதிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் மற்றும் புகையால் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்படுவதோடு புதுவிதமான நோய்களோடு திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து முறையான நடவடிக்கை எடுத்து நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டுவதற்கு நிரந்தரமான இடத்தை ஒதுக்கித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. எடக்காடு சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் வனவிலங்கு தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் நேரில் அஞ்சலி செலுத்தி இறந்தவரின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் வனத்துறையின் அலட்சியத்தால் அநியாயமாக ஒரு உயிர் பறிபோனதாக குற்றம் சாட்டினார். அப்படி தகவல் தெரிவித்தும் கூட அவருடைய மெத்தன போக்கால் எந்த நடவடிக்கையும் இந்த பகுதியில் எடுக்கப்படவில்லை. ஊர் மக்கள்
ஊர் மக்களின் சார்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோரிக்கை மனுவும் கொடுத்துள்ளார்கள். இன்றைய தினம் கூட உயிரிழந்தவர் சிறுத்தைப்புலி தாக்கி உயிரிழந்ததாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது 5 நிமிடங்களுக்கு முன்பு வனத்துறை இல்லை, அது கரடி என்று சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். அது கரடியாக இருந்தேன்னா, சிறுத்தை புலியாக இருந்தேன்னா, மனித உயிர் தானே. ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்றைய தினம் அந்த வேலையை முடிக்கணுமே சொல்லி தான் பார்க்குறாங்களே தவிர மனித உயிர்களுக்கு அந்த ஊருக்கு என்ன பாதுகாப்புன்றே சொல்றதில்லை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பாலத்தில் சோலார் மின்விளக்கு கம்பம் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மின்விளக்கு கம்பமானது சேதமாகி எப்போது வேண்டுமானாலும் சாலையில் செல்பவர்கள் மேல் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள திமுக அரசின் அதிகாரிகள் சேதமான மின் விளக்கை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.